வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 17வது தவணை தொகையான ரூபாய் 2000 விவசாயிகளின் வங்கி கணக்கில் இந்த மாதம் எந்த தேதியில் வழங்கப்படும் சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஎம் கிசான் திட்டமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளின் ஒரு முக்கியமான திட்டமாக உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா 3 தவணைகளாக தவணைக்கு 2000 ரூபாய் வீதம் மொத்தம் ஒரு வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்கிட்டு வராங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் 16 தவணை தொகையாட்டு ரூபாய் 2000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு விட்டது. ஸோ இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இடையே மிகவும் வரவேற்பு பெற்ற ஒரு திட்டமாகும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 தவணை தொகை 2000 ரூபாய் வீதம் வைத்து விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. அதுவும் பார்த்தீங்கன்னா 16வது தவணை தொகை 28 பிப்ரவரி 2024 வழங்கப்பட்டது. ஆனால் 17வது தவணை தொகை 2000 ரூபாய் இன்னுமே வழங்கப்படாமல் இருக்குது. ஸோ இந்த 2000 ரூபாயானது பார்த்தீங்கன்னா மே மாதத்திலே வழங்கப்பட வேண்டும். ஆனால் மே மாதம் முடிந்து விட்டது, இன்னும் வழங்கப்படவில்லை. ஏன் பார்த்தீங்கன்னா இதற்கான காரணம் எம்பி எலெக்ஷனுக்கான ரிசல்ட் இன்னும் வரல. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி தான் அதற்கான ரிசல்ட் வருது. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்த பிறகு தான் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 17வது தவணை தொகையான ரூபாய் 2000 ரூபாய் விவசாயிகள் வங்கி கணக்கில் வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூன் 17ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் இந்த அமௌண்ட் ஆனது வழங்கப்படும். ஸோ இந்த 17வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிஎம் கிசான் சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெனிஃபிஷரி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எங்களுக்கு கன்னியாகுமரி. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்டிவிஷன் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது. அதை கிளிக் பண்ணாலே உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் உள்ள சப்டிவிஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் எதுவோட உங்களுடைய சப்டிவிஷன் அதை நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த பிளாக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வில்லேஜை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுடைய வில்லேஜ் எல்லாம் ஷோ ஆகும். ஷோ ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் கெட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்களோ இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கீங்க, இனியும் வாங்க போகிறவங்களுடைய நேம் லிஸ்ட்டு ஷோ ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மருடைய நேம் கொடுத்துருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய இது பேர் இதில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாலே போதும் எல்லா நேமும் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாக்ஸில் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு எத்தனை பேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் கம்ப்ளீட் ஆன பிறகு செகண்ட் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி செகண்ட் பேஜில் உங்களுடைய நேம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே அப்படி செக் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பேஜாட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாகவே உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். இதில் உங்களுடைய நேம் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 17வது தவணை தொகையான ரூபாய் 2000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.